உனக்கு என்ன தம்பி பிரச்சனை? உனக்கு என்ன பிரச்சனை? உனக்கு என்ன தேர்தல் ஆணையம்? ஏய், அரசு சொல்றத தேர்தல் ஆணையம் கேட்கணுமா? தேர்தல் ஆணையம் முதல்ல உனக்கு என்ன பிரச்சனை? நீ தொடக்கத்துல இருந்தே ஏதோ பிரச்சனை இருக்கு. உனக்கு தள்ளி வாங்கிட்டு வா நீ முதல்ல. தேர்தல் ஆணையம் அரசு, ஏய் தேர்தல் ஆணையம் அரசு நடத்துதா? அரசு தேர்தல் ஆணையத்தை நடத்துதா? காமெடி பண்ணிட்டு அலையாதைய. அப்புறம் ஏன் எதிர்க்கிறாங்கிற? எதிர்க்கிறோம்னு ஏன் சொல்ற? எப்போ நீதிமன்றத்தில் வழக்கு போட்டா? எப்படி வழக்கு போட்ட? எப்படி வழக்கு போட்ட? இதை எதிர்க்கிறேன்னு போட்டியா? உன்னை இன்னைக்கு இல்ல, ரொம்ப நாளா பாக்குறேன். உனக்கு ஏதோ பைத்தியம் ஆயிட்டாங்க நினைக்கிறேன். கேள்வியா கேள்வி. நீ மரியாதை கேள்வி அல்றா முதல்ல. டேய், நீ முதல்ல கேள்வி கத்துக்கிட்ட போடா. ஒரு பத்திரிக்கை ஒரு மைக்க தூக்கிட்டு கேமரா எடுத்து பெரிய வெங்காயம் மாடா நீ மொகரையும் போடாங்க. இல்ல, நீங்க கொளத்தூர்லயே 4500 வாக்கு போலி வாக்குல தான் போலி வாக்கு பதிவாயிருக்குன்னு நிர்மலா சீதாராமன் நிதியமைச்சர் சொல்றாங்க. இது அப்ப இந்த போலி வாக்கு பதிவானதை நீங்க எப்ப கண்டுபிடிச்சிய? எப்ப கண்டுபிடிச்சி? இன்னும் 2 மாதத்துல தேர்தல் வரும்போது கண்டுபிடிக்கிறீங்க. அப்ப அந்த வெற்றி செல்லாது நீங்க அறிவிக்க தயாரா இருக்கீங்களா? இதை செயல்படுத்துறது இப்ப எஸ்ஐஆர் செயல்படுத்துற ஆட்சி யாரோட? இப்ப குறை சொல்றீங்களா? கர்நாடகால எஸ்ஐஆர் செயல்படுத்துறீங்களா இல்லையா? நீங்க தானே ஆள்றீங்க. என்ன பிரச்சனைன்னு கேட்கறதுக்கு பதில் சொல்லுங்க. என்ன பிரச்சனை? இந்த மெட்ரோ ரயில் கேட்கறதுக்கு மெட்ரோ ரயில் திட்டம் இந்தியாவோடதா உலக வங்கியோடதா? இந்தியாவோடதா உலக வங்கியோடதா? காமெடி பண்ணிட்டு ஏதாவது பேச்சு ஏதாவது தெரிஞ்சுக்கிட்டு பேசுங்க தம்பி. அந்த வளர்ச்சி வேணுமா? போய் போராடி மெட்ரோ ரயில்ல நீ இனிமே சொன்னா மெட்ரோ ரயில்ல போயிட்டு வா. ஏதாவது பேச்சு அலையாது. இதான் பேச்சு வளர்ச்சிங்க. யாரு? நான் கேட்கிறேன் இருங்க. எஸ்ஐஆர் கொண்டு வரும்போது மம்தா எதிர்த்து செயல்படுத்த முடியாதுன்னு மக்களை திரட்டி போராடுது, பேரணி போகுது. எஸ்ஐஆர் தமிழ்நாட்டில் செயல்படுத்துற கட்சி ஆட்சியா இருக்கு. பிஎல்ஓ பூத் லெவல் ஆபீசர் போட்டது யாரு? அங்கன்வாடியில் வேலை செய்யறவங்களையும் சத்துணவுல வேலை செய்யற அம்மாவையும் இந்த ஹெல்த் லேபருங்கிற கொசு மருந்து அடிக்கிறோம் இந்த ஆஸ்பத்திரியில் வேலை செய்யறவங்களையும் அது பூத் லெவல் ஆபீசரா போட்டு போய் கணக்கெடுன்னு அனுப்பின ஆள் யாரு? திமுக தானே. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.